சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு பால் கொழுக்கட்டை தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து நாட்டு ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நீங்கள் நல்லா புழிஞ்சி வடிகட்டி எடுத்துங்க. வடிகட்டி எடுத்துட்டு நம்ம கையால் இப்படி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சி உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு நல்லது, பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இது நாட்டு ஜவ்வரிசின்றதுனால நல்லா ஊறி போயிடுச்சு பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம உருண்டையாக எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம பார்க்குறதுக்கு ஜல்லி மாதிரியே இருக்கும் அந்த பாலில் போடும்போது. இப்போ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக பால் மாதிரி செஞ்சு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் சென்று கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப லூஸாக இருக்குதுன்னு கூட நீங்கள் நினைக்க தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சாலே போதும், நல்லா பால் மாரி பிடிக்கிறதுக்கு வந்துடும். இப்போ பால் மாரி பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து வெள்ளரி விதை, பூசணி விதை, பாதாம், முந்திரியும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த விதையை நம்ம ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாத கொஞ்சம் குறப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துங்க. இப்போ இந்த இது கூட நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் பால் வந்து ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதை நல்லா நான் இது காய்ச்சின பால் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இது காய்ச்சாத பாலாக இருந்தால் நல்லா கொதிக்க விட்ட பிறகு இதை நீங்கள் சேர்த்துங்க. நான் நல்லா காய்ச்சின பால் தான் இதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கூடவே 2 வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துங்க. இப்போ இது நட்ஸ் கூட நிறைய நம்ம சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியும் கூட. வெய்ய டைமில் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கூல் பண்ணி கூட நீங்கள் கூலிங்காக கூட நீங்கள் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட. இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அது கொதிக்கும் போதே நம்மளுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த பாலை வந்து நம்ம உள்ளே இறக்கிக்கலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே இறக்கிக்கலாம். இது உடையாது, எதுவுமே ஆகாது, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூடே இதுக்கு போதும். நம்ம ஒன்று ஒன்றா இதை நம்ம உள்ளே போட்டு நம்ம நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் போல், இல்லை ஒரு அரை மணி நேரம் போல் கூட நீங்கள் சூடாக சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே ஊற விட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு தரம் செஞ்சு பார்த்தீங்கன்னா தினம் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசின்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ நான் அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், கண்ணாடி பதத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஜவ்வரிசின்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஜவ்வரிசி உள்ள வந்து இனிப்பு அவ்வளோவா ஏறாது. அந்த பால் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு தேவைன்னா இந்த சீனிக்கு பற்றி நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை சாப்பிட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஜவ்வரிசி அப்படியே வெள்ளை வெளியேறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பால் கூட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான சுவையான ஜவ்வரிசி பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோதான், சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நன்றி.